Hi students, welcome back to Padida. So in the video, 12th standard chemistry, your second midterm portions, lesson 5, lesson 9, lesson 10 and lesson 13. Important questions, your previous year question papers create பண்ணி PDF file நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியாச்சு. மற்ற சாப்டர்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சாப்டர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக இன்னைக்கு தான் அப்லோட் பண்ண வெப்சைட் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் புதுசாக பார்க்குற பசங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் லெசன் 13 வச்சுக்கோங்களேன். லெசன் 13ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு கொடுத்துருப்பேன். இதில் 2 மார்க்ஸில் எல்லா கொஸ்டின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நம்பர் போட்டிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எத்தனை வாட் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பேன். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் 3 டைம்ஸ், வாட் இஸ் குளோரோபிக்ரின் ஹவு இஸ் இட் ப்ரிப்பேர்ட் 2 டைம்ஸ். ஸோ அத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்பர் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து அதிகமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அது படிக்கும் போதே ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா 70 to 80% மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். மீதி 20% மார்க்ஸ் தான் நம்ம மற்ற கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும். ஸோ இதில் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் இதெல்லாம் 1 டைம்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆன கொஸ்டின்லாம் வந்து ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. அது படிக்கும் போதே நம்ம ஈஸியாக 70 to 80 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸும் படிக்கும்போது 90 above ஈஸியாக வாங்கிடலாம். திரும்ப அதே லெசனில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் 5 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது 5 மார்க்கில். கார்பிலமன் ரியாக்ஷன் 5 டைம்ஸ் ரிப்பீட்டட். ரைட் ஷார்ட் நோட் ஆன் டைசாக்ரைட் காம்பர்க் ரியாக்ஷன் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட். மீதெல்லாம் 1 டைம்ஸ் ரிப்பீட்டட் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எது மேக்ஸிமம் டைம் ரிப்பீட்டாக இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. எல்லா டெஸ்ட்லையும் ஈஸியாக ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் படிக்கும்போது சென்டமும் பாசிபிள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாப் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் மிட் டேர்ம் எக்ஸாம் கொடுத்துருக்கேன். எது மேக்ஸிமம் ரிப்பீட் ஆச்சோ மேக்ஸிமம் ரிப்பீட் ஆன 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் செகண்ட் மிட் டேர்ம் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து பிடிஎஃப் ஃபைலாக நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது 1 மார்க்ஸ் ப்ளஸ் அந்த கொஸ்டின்ஸ்லாம் படித்து ஈஸியாக 30+ மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வேணால் லெசன் வைஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் 90+ மார்க்ஸுக்கு ஸ்கோர் பண்ணலாம். பட் டாப் 30 இதெல்லாம் படிக்கும்போது ஆவரேஜாக ஒரு 70% மார்க்ஸ் வந்து உங்கள் செகண்ட் மிட் டேர்மில் எடுத்துடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் டாப் 30 இந்த மாதிரி இருக்கும். ஸோ TiH2O6 3+ இஸ் கலர்ட் வைல் SiH2O6 3+ இஸ் கலர்லெஸ். இது வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் வந்து கோல்ராஷ் லா 7 டைம்ஸ் ரிப்பீட்டட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இந்த 7 கொஸ்டின்லேருந்து மினிமம் நீங்கள் வந்து 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்த ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட்லேருந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பேன். இந்த 7 கொஸ்டின்லேருந்து மினிமம் உங்கள் செகண்ட் மிட் டேர்முக்கு 3 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலும் நம்ம வெப்சைட் padida.comல இருக்கும். லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கெமிஸ்ட்ரியோட லிங்க் இங்கிலீஷ்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.